வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, சிம்ம லக்னத்திற்கு சூரியன், செவ்வாய் தோஷத்தினோட பலன்களும், பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு பேசப் போறோம். சிம்ம லக்னத்துக்கு பார்த்தோம்னா, செவ்வாய் 4, 9 கூடிய ஒரு யோகாதிபதி சிம்ம லக்னத்துக்கு. இவர் லக்னாதிபதியோட சூரியனோட சேர்ந்து 1, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்கள்ல அமரும்போது செவ்வாய் தோஷத்தினோட வீரியம் எப்படி இருக்கும், அதுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ரலா பார்க்க போறோம். பார்த்தோம்னா சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் யோகாதிபதியாக இருக்கிறதுனால நட்பு வீட்டுல அவரோட ஆட்சி பலம் பெற்ற நிலையில இருந்து அதை யோகத்தை செய்வார். இப்ப பார்த்தோம்னா லக்னத்திலேயே செவ்வாய் சூரியன் இணையும் போது அங்க செவ்வாய் சூரியன் ஆட்சி பலம் பெறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா 2 வெப்பக்கோள்கள் இணையும் போது பார்த்தோம்னா கோபத்தின் ஜாதகரோட கோபத்தினாலே அநேக காரியங்கள் தடை தாமதங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். இதை குரு பார்த்துருந்தானா நன்மைகள் நடக்கும். அதே அசுபகிரகங்களான சனி, செவ்வாய், கேது எந்த இடத்துல அமர்ந்தாலும் பார்த்தோம்னா தோஷத்தினோட வீரியம் அதிகமா இருக்கும். இந்த நான் சொன்ன ஸ்தானங்கள்ல அமரும் போது அப்ப பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல அமரும் போது புதனோட வீடு, பகை வீடு செவ்வாய்க்கு. அந்த இடத்துல அமரும் போது குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில சண்டை, சச்சரவு, போராட்டம், பிரிவினை, கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இதெல்லாம் நடந்துடும் அந்த இடத்துல அமரும் போது. அடுத்தது பார்த்தோம்னா 4ஆம் இடம். 4ஆம் இடம் கட்டில், அதாவது கற்பு ஸ்தானம், சுகஸ்தானம், வீடு வாசல், சொத்து சுகம் உண்டான இடம். அதை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வரும். ஆனா அங்க செவ்வாய் ஆட்சி பலம் பெறாரு. அதனால நன்மைகள் ஏற்படும். தோஷத்தினோட வீடியம் ஆவரேஜா தான் இருக்கு. அதை அசுபகிரகங்கள் பார்த்தாருன்னா கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படும். அந்த தோஷம் பெறும் நிலையில செவ்வாய் இருக்கும்போது அதை குரு பார்த்திருந்தாருன்னா தோஷ நிவர்த்தி அடையும். அல்லது அவர் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் தோஷ நிவர்த்தி அடையும். பாவ கிரகங்கள் சனி, கேது, ராகு பார்வை பெற்றோ அல்லது சேர்க்கை பெற்றிருந்தால் தோஷத்தினோட வீரியம் அதிகமா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா 7ஆம் இடம் சனீஸ்வர பகவானோட வீடு கும்பம். இந்த இடத்துல அமரும் போது தோஷத்தினோட வீரியம் அதிகமா இருக்கும். 2 பகை கிரகங்கள், 2 ஒரு வெப்பக்கோள்கள் இவங்க கும்பத்துல அமரும் போது பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். சனீஸ்வர பகவானோட பார்வையோ சேர்க்கையோ அல்லது ராகு கேது சம்பந்தப்பட்டிருந்தாருன்னா நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாக ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, பிரச்சனை, சண்டை, சச்சரவு, போராட்டங்கள், டைவர்ஸ் வரலும் போறது, பிரிஞ்சு போற அமைப்பெல்லாம் கொடுத்துருவார். அதை குரு பார்த்திருந்தாருன்னா பரிகார பூஜைகள் மூலமாக நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். முருகப்பெருமானோட வழிபாடு, ருத்ரன் சிவனோட வழிபாடுகள் எல்லாம் வச்சுட்டோம்னா நன்மைகள் அதிகமாக நடக்கும். அந்த மிகப்பெரிய கஷ்டங்கள் வராமல் ஓரளவுக்கு காப்பாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா 8ஆம் இடம். அது பார்த்தோம்னா மாங்கலி ஸ்தானம். இந்த இடத்துல சூரியனும் செவ்வாயும் இணையும் போது கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் வரும், பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். குரு பார்வைப்பட்டிருந்தானா ஓரளவு தப்பிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா 2 பேருக்கு யாராவது ஒருத்தர் மரணிக்கிறதோ அல்லது பிரச்சனைகள் ஏற்படுறதோ இருக்கும். அடுத்தது 12ஆம் இடம் கடகம். இந்த இடத்துல அமரும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அங்க செவ்வாய் நீச்சம் ஆகிறாரு. அது குரு பார்த்து